இந்த படம் வெளியாறப்ப இப்ப கொண்டாடுற மாதிரி யாரும் அப்ப கொண்டாடல அப்படின்னாலும் இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம்னா அது சிறந்த படத்துக்கான தேசிய விருது தான். விருமாண்டி, பிதாமகன் போன்ற படங்களுக்கு மத்தியில இந்த படம் தேர்வானதே பலருக்கும் ரொம்பவே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. காரணம் கேட்டப்ப ஜூரிஸ் சொன்ன பதில், இந்த மாதிரி ஒரு களத்துல இப்படி ஒரு படம் வந்ததே இல்லை, அதனாலதான் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்களாம். சரி, மற்றவங்களுக்கு தான் இந்த படத்துக்கு அவார்ட் கிடைச்சது ஷாக்கிங்கா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா இந்த படத்தோட டைரக்டருக்கும் ஷாக்கிங்கா தான் இருந்திருக்கு. ஏன்னா டைரக்டர் ஜனநாதனுக்கு தெரியாம இந்த படத்தோட கேமராமேன் ஏகாம்பரம் தான் நேஷனல் அவார்ட் கமிட்டிக்கு இந்த படத்தை அனுப்புனாராம். இந்த படத்தோட 2ஆம் பாகத்தை எடுக்கணும்னு இருந்த சமயத்துல தான் எதிர்பாராத விதமா டைரக்டர் ஜனநாதன் இறந்துட்டாரு. இப்ப அந்த படத்தை முடிஞ்சா நான் பண்றேன்னு நடிகர் ஷாம் சொல்லியிருக்காரு. ஆனா அது நடக்குமா நடக்காதான்னு உறுதியா தெரியல. இந்த படத்தோட 2ஆம் பாகத்தை பார்க்குற வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு தெரியல. ஆனா இந்த படத்தை மற்ற படங்கள்